இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபோட்டோவை வந்து செல் பண்ணக்கூடிய 15 பெஸ்ட்டு சைட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபோட்டோஸ் வந்து நேச்சுரலாக நம்ம வெளியில் போகும்போது ஃபோட்டோஸ் எடுக்கிறோம்ல, அதெல்லாம் வந்து எப்படி மணியாக கன்வெர்ட் பண்ணுறது, எதில் செல் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு 15 பெஸ்ட்டு வெப்சைட்டை வந்து பற்றின 15 பெஸ்ட்டு வெப்சைட் ஃபார் செல்லிங் ஃபோட்டோ ஆன்லைனில் எப்படி செல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 15 பெஸ்ட் சைட்ஸ் வேர் யூ கேன் செல் ஃபோட்டோஸ் ஆன்லைன். நம்ம சொந்தமாக எடுக்கிற ஃபோட்டோவை நேச்சுரலாகட்டும், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பேஸில் எடுக்கிற ஃபோட்டோவாகட்டும், எந்த ஃபோட்டோவானாலும் அதை வந்து நம்ம இதில் இப்போ பார்க்க போகிற ஒரு 15 சைட்ஸில் எதில் வேணாலும் நம்ம ஒரு சைன்அப் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு சைன்அப் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அந்த ஃபோட்டோவை யார் வந்து பை பண்ணுறாங்களோ ஒரு தடவையும் பை பண்ணும்பொழுதும் நமக்கான அமௌண்ட்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதில் வந்து பேபால் மூலிமா நம்ம மணியை வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று செட்டர் ஸ்டாக் வந்து ஒரு பேசிக்காகவே எந்த ஒரு இமேஜ் நீங்கள் சர்ச் பண்ணாலுமே ஷட்டர் ஸ்டாக்கில் தான் இமேஜ் தான் காட்டும். அந்த ஷட்டர் ஸ்டாக்கில் வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்குகிற ஃபோட்டோ மட்டும்தான் பின்னாடி வந்து ஷட்டர் ஸ்டாக்குங்கிற நேம் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா வந்து காப்பிரைட் இஷ்யூ வரும். அந்த ஷட்டர் ஸ்டாக்கோட ஐக்கான் தெரிகிற மாதிரி அவங்க இது பண்ணியிருப்பாங்க. வாட்டர் மார்க் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. அடுத்து வந்து கெட்டி இமேஜ், இது ஒரு சைட்டு. அடுத்து வந்து ஸ்மாங்னு ஒரு சைட்டு. அடுத்து வந்து பிக்ஃபேர். அடுத்து வந்து ஃப்ளாப்லாம் ஒரு முக்கியமான சைட்டு. அடுத்து அலாமிலாம் வந்து ஃபோட்டோக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சைட்ஸ். இது 15 பிக்சல். இது அடாப் ஸ்டாக்கு, ட்ரீம்ஸ் டைமு, ஐஸ்டாக் வந்து இல்லாத சைட்டே கிடையாது. ஒரு இப்போ வீடியோஸ் மாதிரியான ஏஐயில் உருவாக்குற ஒரு வீடியோ ரெடி பண்ணுற சைட்ஸ் எல்லாத்துலேயுமே ஐஸ்டாக்லேருந்து தான் ஃபுட்டேஜ் எடுத்துக்குவாங்க. அடுத்து வந்து எட்ஸியில் வந்து ஃபோட்டோஸு, பிரிண்ட்டு, வால் பிரிண்ட்டு எல்லாமே சேல் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம தனி வீடியோவாக பார்ப்போம். தனி வீடியோவாக பார்த்துட்டு நம்ம வாங்க நம்ம ஒரு வெப்சைட்லேருந்தும் எவ்வளோ வந்து மணி கொடுக்குறாங்க ஒரு ஃபோட்டோவுக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஷட்டர் ஸ்டாக்கில் வந்து 50% கமிஷன் வந்து கொடுக்குறாங்க. வெக்டார்ஸ் எல்லாருக்குமே வந்து 50% அப் டு 100 லைசன்ஸ் ஃபோட்டோஸ்க்கு வந்து இல்லுஸ்ட்ரேஷன் அண்ட் வெக்டார்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. பெய்ட் அப் டு 40% கமிஷன் வந்து 25,000 லைசன்ஸ் ஃபோட்டோவுக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க. $25 வந்து per download or up to $120 per இமேஜுக்கு டிபெண்ட் அப்பான் இமேஜ் ப்ரைஸ், போர்ட்ஃபோலியோ சைஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் லெவலை பேஸ் பண்ணது. அடுத்து கெட்டி இமேஜஸ் வந்து பிராண்ட் சர்வர்ஸ் ஓவர் 1.5 மில்லியன் கஸ்டமர்ஸு இதில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு பாப்புலரான யூஎஸ் பேஸ் பண்ணது. இது ராயல்ட்டி வந்து ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. அடுத்து வந்து ஸ்மாக் அப்படிங்கிறது ஒரு சைட்டு. இதில் வந்து பிளான் ரேஞ்ச் வந்து $7 $42 ஒரு மந்த்து. டிபெண்டிங் ஆன் தி ஃபியூச்சர் ஆஃபர். ஃபியூச்சரில் வந்து எவ்வளோ வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம், இல்லை கூடலாம் குறையலாம். 14 days ட்ரையல் இருக்குது. இந்த சைட்டில் வந்து நம்ம இமேஜை செல் பண்ணோன்னா நல்ல ஒரு கமிஷன் கொடுப்பாங்க. பிக்ஃபேரில் வந்து பர்சனல் டொமைன்
ஒரு பிரிண்டட் ப்ராடக்ட் டிஜிட்டல் டவுனபிள் மல்டிபிள் யூசர்ஸுக்கு இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த இதுக்கு வந்து 5.99 வந்து மந்த்துக்கு கொடுக்குறாங்க. 25% வந்து ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரைஸ்க்கு கொடுக்குறாங்க, ஆட் பண்ணுறாங்க. அடுத்து இது வந்து ஒரு வீடியோ அந்த ஃபோட்டோ இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணுறது. இதுவும் ஒரு ஆன்லைன் சைட் தான். இதில் வந்து ப்ராஃபிட் வந்து ரொம்ப வந்து பெனிஃபிட்டாக 50-50. இப்போ ஒரு $50னா $25 நமக்கு கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு செல் ஆகக்கூடிய ஒரிஜினாலிட்டியான கண்டென்ட் மட்டும்தான் பியூரான ஒரிஜினல் கண்டென்ட் மட்டும்தான் அவங்க எடுப்பாங்க. அதனால தான் இந்த 50-50. அடுத்து அலாமியில் வந்து 50% கமிஷன் போக 40% நான் எக்ஸ்க்ளூசிவ்க்கு கொடுக்குறாங்க. அடுத்து 500 பிக்சல், இது வந்து நான் எக்ஸ்க்ளூசிவ் லைசன்ஸ். செல்லிங் இமேஜ் எவ்ரி எவர் மெம்பர்ஷிப் ஆகிறவங்களுக்கு மட்டும் $6.49 வந்து பே பண்ணணும். அடுத்து வந்து அடாப்ட் ஸ்டாக், இது ஒரு மெயினான ஃபோட்டோ இமேஜ் ஸ்டாக். இது வந்து 33% ஆஃப் ராயல்ட்டி செல் இமேஜஸ்க்கு வந்து ஸ்டாக் ஃபோட்டோவுக்கு வந்து கொடுக்குறாங்க, வீடியோவுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து ட்ரீம்ஸ் டைமில் வந்து ட்ரீம் செல்லிங் ஃபோட்டோவை வந்து 35 சென்ட்ஸுக்கு to $3 பிகினர்ஸாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. 60% வந்து செல்லிங் ப்ரைஸ் ஃபார் யுவர் இமேஜஸ் வீடியோஸ் அண்ட் ஆடியோ ஃபைல்ஸ். 60% வந்து இதுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து ஐஸ்டாக் வந்து மோஸ்ட்டு 90% பீப்புள் வந்து ஐஸ்டாக்கில் உள்ள இமேஜ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் எந்த இமேஜ் தேடினாலும் ஐஸ்டாக்லேருந்து தான் வரும். எந்த ஒரு ஏஐ கண்டென்ட்லேருந்து நம்ம புதுசாக ஒரு வீடியோவோ ஆடியோவோ வீடியோ இமேஜ் க்ரியேட் பண்ணோம்னா அதுக்கு வந்து ஐஸ்டாக்லேருந்து தான் கண்டென்ட் ரெடி ஆகும். அடுத்து வந்து எட்சி வந்து ஒரு எட்சியை பற்றி ஒரு தனி கண்டென்ட் நான் போடுறேன்னு இருக்கேன். அதில் வந்து பெருசாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய வீடியோஸ் அதை பற்றி வந்திருக்கு. எட்சியில் வந்து ஒரு டிஜிட்டல் ப்ராடக்டை செல் பண்ணுறது வந்து ஒரு ஈஸியான ஒரு பாப்புலரான சைட்டு. அதில் செல் பண்ணி நம்மளோட இமேஜஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டாக் சீன் ஒரு சைட்டு. 50% ராயல்ட்டியோட லைசன்ஸு, 75% எக்ஸ்டெண்டட் லைசன்ஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸாக கொடுக்குறாங்க. அடுத்து கேன் ஸ்டாக் ஃபோட்டோ அப்படிங்கிற சைட்டு. இதில் வந்து பெர் சேலுக்கு $5, 25 cents to $5 கொடுக்குறாங்க. அடுத்து வந்து டெபாசிட் ஃபோட்டோஸ் ஒரு இதுக்கு வந்து இந்த சைட்ஸில் வந்து ராயல்ட்டி ரேங்கிங்கில் வந்து 30% to 38% இமேஜுக்கு கொடுக்குறாங்க. 5th ஒன் வந்து என்வால்டோ இமேஜில் வந்து இது ஒரு பாப்புலரான சைட்டு. 50% ஆஃப் ரெவென்யூ எடுத்தோடனையும் ஃபோட்டோ ஆர் இமேஜுக்கு மணி கொடுக்குறாங்க. டிப்ஸ் டு மேக் மோர் மணி ஃப்ரம் யுவர் ஃபோட்டோஸ் வந்து டேக் குவாலிட்டி ஃபோட்டோஸு. அதுக்கு என்னென்ன டிப்ஸுனாக்கா, குவாலிட்டி ஃபோட்டோஸு அப்லோட் பண்ணும்பொழுது மல்டிபிள் சைட்டில் வந்து அது விசிபிள் ஆகிற மாதிரி கொடுக்கணும். அடுத்து வந்து கீவேர்ட்ஸு கொடுக்குற ஃபோட்டோ வந்து டக்குன்னு முன்னாடி வந்து நிற்கிற மாதிரியான கீவேர்ட்ஸ் கொடுக்கணும். சைன் அப் நியூஸ் லெட்டர், அவ்வளோதான். இந்த 15 சைட்லேயும் வந்து ஒரு ஃபோட்டோ நம்மக்கிட்ட குவாலிட்டியாக நீங்கள் நேச்சுரலாக எங்கேயாவது வெளியில் போகும்போதோ இல்லை வந்து ஒரு இதுக்கு வந்து நீங்கள் ஏஐ வச்சு உருவாக்குனீங்கனாலோ அது பேஸ் பண்ண ஃப்ரீ ஏஐ இமேஜ் எல்லாம் போட்டிங்கன்னா காப்பிரைட் எடுக்கும். நீங்கள் குவாலிட்டியாக நீங்கள் வந்து இமேஜ் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மந்த்லி $100 கூட வந்து ஏர்ன் பண்ணலாம். பாப்புலரான நீச்சை செலக்ட் பண்ணணும். எந்த நீச்சில் வந்து நமக்கு ட்ரெண்டிங்காக வந்து ஃபோட்டோஸை வந்து பை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து அந்த இமேஜை நம்ம போடணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம கையில் நம்ம நேச்சுரலாக எங்கேயாவது டூரோ எங்கேயோ போகும்போது எடுக்கிற ஃபோட்டோ வந்து நம்ம வச்சுருக்க ஃபோட்டோவை போடலாம். அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபோட்டோஸை வந்து எப்படி செல் பண்ணுறது, எந்தெந்த சைஸில் செல் பண்ணுறதுங்க பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வந்து
நெக்ஸ்ட்டு எப்படி ஒரு ஃபோட்டோ ஃப்ரீயாக வந்து எங்கே இமேஜ் எடுக்கலாம், அதை வந்து எப்படி போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நியூஸ் சைட்டை பற்றின இன்ஃபர்மேஷனை அடுத்த வீடியோவில் போடுறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் வந்து கிவ்அவே பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கோம், கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு வந்து 5000 ஒர்த்துள்ள ஒரு கிஃப்ட்டு வந்து கொடுக்க போகிறோம். இந்த மந்த் எண்டில் வந்து அந்த கிஃப்ட்டு கொடுக்க போகிறோம். அதனால் எல்லோரும் வந்து கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இதில் என்ன செய்யணும்னா, நம்மளோட வீடியோவை கமெண்ட் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். நிறைய இடத்துல ஷேர் பண்ணும்பொழுது தான் உங்களோட வந்து கமெண்ட் பிக்கர் டூல்னு ஒரு டூல்ஸில் வந்து சூஸ் பண்ணி நாங்கள் அந்த கிவ்அவே வந்து வின் பண்ணவங்களுக்கு கொடுப்போம். இதுதான் அந்த வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மற்றதை பார்ப்போம்.